எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு அரசை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம டெய்லருங்க, தெரியுதுங்களா? என் பையனை கஷ்டப்பட்டு இன்ஜினியர் படிக்க வச்சேன். என் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கஷ்டப்பட்டு எம்ஏ பிஎட் டீச்சர் ஆக்கணுன்ற கனவில் அவளை படிக்க வச்சேன். இன்ன வரைக்கும் 2 பேர்த்துக்கும் வேலை கிடைக்கல. என் பையன் கூலி வேலைக்கு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கான். என் பொண்ணு அதுவும் கிட்டத்தட்ட கூலி வேலை மாதிரி தான். என் பொண்ணுக்கு 3 குழந்தைங்க, 3 பொன் குழந்தைங்க. அவங்க வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? படித்தா வேலை கிடைக்கின்ற ஒரு ஆசையினால தான் நாங்கள்லாம் படிக்க வைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வந்து அக்கிரமத்தில் செத்து போனவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை அப்படின்னா யாருங்க ஒத்துக்குவாங்க? அரசியலில் யார் வேணாலும் வாங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அது என்னாக்க நீட்டுக்கு எதுக்கு படிக்கிறது? எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்? எதுக்கு ஸ்கூல்? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த கட்டணமெல்லாம்? எதுக்கு தேவையில்லாத படிக்க வைக்கணும்? ஏங்க, வேலை கிடைக்கலன்னு செத்தவங்க எத்தனை பேர்? மார்க் வாங்காத செத்து போனவங்க எத்தனை பேர்? நீட்டில் எழுதின 1 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சுன்னு செத்து போனவங்க எத்தனை பேர்? ஏன் சாகணும் அவங்கெல்லாம்? புரியுதுங்களா? இது தேவையில்லாத வேலைங்க. அரசு மாற்றம் வேணும் தான் யாரும் சொன்னாங்க, வந்துட்டீங்க. ஆனால் இப்படி படிக்காத ஒரு ஆளுங்களுக்கு, மீட்டிங்க்கு வந்து அக்கிரமத்தில் செத்து போன ஆளுங்களுக்கு இப்படி வேலையை அள்ளி கொடுத்தாக்கா, இதுக்கு முன்னால் படிச்சுட்டு வேலை இல்லாத பட்டதாரிகள்லாம் எங்கேங்க போகிறது? அவங்களாம் என்னங்க பண்ணுறது? அப்போ யாரும் படிக்கவே தேவையில்லையே. எல்லா பேரும் எதனா ஒரு மீட்டிங் போட்டாங்கனாக்கா, தாய் தாப்பனை பூராமே மீட்டிங்க்கு அனுப்பிச்சி விட்டு 2 பேர் செத்தாங்கன்னா ஒரு வீட்டில் பசங்களுக்கு வேலை கிடைக்குமில்ல? இனிமேல் அப்படி பண்ணுங்க. காலேஜ் பூரா இழுத்து மூடிடுங்க சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன் பையன் படித்து